Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெயில் பாலிஷை வந்து நகத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம வேற என்னென்னலாம் வச்சு பயன்படுத்தலாம்ன்ற டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா நம்மளோட குக்கரோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் டைட் பண்ணி வச்சாலும் அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்கும், ஹேண்டில் வந்து ஆடிட்டே இருக்கும். அப்படி ஆடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டு இந்த மாதிரி நெயில் பாலிஷை நல்லா திக் கோட்டிங்காக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்க்ரூவை வந்து ஹேண்டிலில் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டோம்னா அது வந்து நல்லா காஞ்சிட்ட பிறகு நல்ல கிரிப்னஸ் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஹேண்டில் சீக்கிரமும் லூஸ் ஆகவே ஆகாது. ஒரு குறைஞ்சது 3 மாதத்துக்காவது இந்த ஹேண்டில் வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம கால்களுக்கு போடக்கூடிய கொலுசோட திருகாணி கட்டிங் பிளேயரை வச்சு நல்லா டைட் பண்ணி விடுவோம். ஒருவேளை கட்டிங் பிளேயர் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி திருகாணி கழட்டிட்டு நல்ல நெயில் பாலிஷை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருகாணியை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதே மாதிரியே இந்த நெயில் பாலிஷ் காஞ்சிட்ட பிறகு ஒரு கிரிப்னஸ் கிடைக்கிறதுனால நம்மளோட திருகாணி கழலாமல் கொலுசு வந்து டைட்டாகவே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கிளிப் வந்து பழசாகிடுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து பீல் ஆகிடும். அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷோ இல்லாட்டி ஐலைனரோ வச்சு நீங்கள் ஒரு கோட்டிங் போட்டு விட்டிங்கன்னா அது வந்து பழசு மாதிரியே இருக்காது, புதுசு மாதிரியே ஆகிடும். பாருங்கள், இது நல்லா காஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கல் வச்ச கம்மலோ இல்லாட்டி வளையலோ வந்து கல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் ஃபெவிக்விக் இல்லாதப்ப நம்ம நெயில் பாலிஷை ஃபெவிக்விக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன் வச்சு ஒட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். ஒருவேளை ஸ்டோன் வந்து விழுந்துடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, உங்ககிட்ட ஸ்டோன் வந்து இல்லை அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த கலரில் ஸ்டோன் இருந்ததோ அதே கலரில் நீங்கள் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெட் கலர் ஸ்டோன் வந்து விழுந்துடுச்சுன்னா ரெட் கலர் நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம். இது பிளாக்ன்றதுனால பிளாக் கலர் நெயில் பாலிஷ் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஐலைனர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணிட்டோன்னா ஸ்டோன்லாம் மிஸ் ஆனது தெரியவே தெரியாது. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வந்து அகல் விளக்கில் விளக்கேற்றும் போது அடியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் வந்து வழியாமல் இருக்கிறதுக்கு அகல் விளக்கோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி நெயில் பாலிஷை திக்காக போட்டு விட்டு நல்லா காய வச்சிட்டிங்கன்னா விளக்கேற்றும் போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா அடியில் வழியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக போடுங்க, அப்போ தான் எண்ணெய் வந்து வழியாமல் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது பின் பார்த்தீங்கன்னா எது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா நமக்கு வந்து மொபைல் ஃபோன் சார்ஜ் போடும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னரில் நம்ம மளிகை சாமான்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது எந்த பொருள் எந்த பாத்திரத்தில் இருக்குன்னு நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷை வச்சு அது உள்ளே இருக்க பொருளை வந்து பேரை வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தனியாக கடைகளில் போயிட்டு ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஓட்டணுன்ட்டு அவசியமே இல்லை, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம கைகளில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லாட்டி இந்த மாதிரி பழைய நெயில் பாலிஷை வந்து ஒரு 3 தடவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியால் துடைச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் நெயில் பாலிஷை பல வகையில் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.